بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். உங்கள் அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூரா அத்-தாரிக். சூரா அத்-தாரிக்ல 9 to 17 வரைக்கும் உள்ள வசனங்களை இன்னைக்கு இன்ஷால்லா பார்க்க போறோம். இதற்கு முன்பு உள்ள வீடியோல 1லிருந்து 9 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தோம். இப்போ 9லேருந்து 17 வரைக்கும் உள்ள வசனங்களின் விளக்கத்தை பத்தி இப்போ இன்ஷால்லா பார்க்கலாம் வாங்க. வசனம் 9. என்றைய தினம் எல்லா மர்மங்களும் வெளிப்பட்டு விடுமோ அன்றைய தினம் மனிதனுக்கு யாதொரு சக்தியும் இருக்காது, உதவி செய்பவரும் இருக்க மாட்டான். மழை பொழியும் வானத்தின் மீதும் புற்பூண்டுகள் முளைத்து வெடிக்கும் பூமியின் மீதும் சத்தியமாக, மெய்யாகவே இது நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கக்கூடிய சொல்லாகும். இது வீண் பரிகாசமான வார்த்தை அல்ல. நபியே, நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு ஒரு சூழ்ச்சி செய்கின்றார்கள், நானும் அவர்களுக்கு ஒரு சூழ்ச்சி செய்வேன். ஆகவே இந்நிராகரிப்பாளர்களுக்கு நீங்கள் அவகாசம் அளியுங்கள், அதிகமல்ல, ஒரு சொற்ப காலம் அவர்களுக்கு நீங்கள் அவகாசம் அளியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 9லிருந்து 17 வரைக்கும் உள்ள வசனத்துல சொல்லியிருக்கான். இப்போ இன்ஷால்லா இதனுடைய விளக்கத்தை பத்தி நம்ம இன்ஷால்லா பார்ப்போம். இப்போ வசனம் 9உடைய விளக்கத்தை பார்ப்போம். இந்திரிய துளி ஒன்றிலிருந்து மனிதனை படைக்கும் ஆற்றல் மிக்க இறைவன் நம்ம இறந்து மண்ணாகி போன பின்னரும் நமக்கு உயிர் கொடுக்கும் ஆற்றல், பேராற்றல் பெற்றவனாக நம்ம இறைவன் இருக்கின்றான். நம்ம நியாய தீர்ப்பு நாள்ல இறைவனுடைய சன்னிதானத்துல நம்ம எல்லாரும் நின்றுட்டு இருப்போம். அதாவது நம்ம இறந்து போன பிறகு கியாமத் நாள் முடிந்த பிறகு கடைசி நாள்ல நம்ம அப்பதான் நியாய தீர்ப்பு நாள். நம்ம இந்த உலகத்துல செய்த நன்மை தீமைகளுக்கு கூலி கொடுக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும். அந்த நாள்ல நம்ம இறைவனுடைய முன்னிலையில நம்ம நிற்போம். அப்ப நம்ம இந்த உலகத்துல என்னென்ன செஞ்சோம், என்னென்ன நன்மை செஞ்சிருக்கோம், என்னென்ன கெட்டது செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம விசாரிக்கப்படுவோம். அப்ப அந்த நம்மளுடைய இந்த உலகத்துல செஞ்ச அந்தரங்கம், நம்மளுடைய ரகசியங்கள், நம்ம தனிமையில் செய்த தவறுகள் எல்லாமே அந்த நாள்ல வெளிப்பட்டுடும். அப்ப நம்ம என்ன செய்வோம், இன்னொன்னு நன்மை தீமை எல்லாம் எழுதப்பட்ட ஒரு ஏடு ஒண்ணு நம்ம கையில கொடுப்பாங்க, வழக்கமாக கொடுப்பாங்க. நம்ம இந்த உலகத்துல என்னென்ன செஞ்சிருப்போம் அப்படிங்கறது ஒண்ணு விடாம அந்த ஏடுகள்ல அது எழுதியிருக்கும். அப்ப நம்ம இறைவனுக்கு முன்னாடி நம்ம ஒரு குற்றவாளியை போல நம்ம பயந்து நம்ம நடுங்கி நம்ம நின்றுட்டு இருப்போம். என்ன நம்ம தப்பு செஞ்சோமோ, நம்மளுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இறைவன் கொடுக்க போறானோ அப்படின்ட்டு அந்த பயத்துல நம்ம நடுநடுங்கி நம்ம நின்றுகிட்டு இருப்போம். அந்த ஏட்டுல சின்னது பெருசு நம்ம செஞ்ச ஒரு சின்னதை கூட அதை விட்டு வைக்காம எழுதியிருப்பாங்க. நம்ம ஒரு சின்னதா செஞ்ச தவறு கூட ஒண்ணு விடாம அந்த ஏடுகள்ல எழுதப்பட்டிருக்குமா. அப்ப நம்ம கேட்போமா, இதெல்லாம் கூடவா எழுதியிருக்கு இந்த ஏடுகள்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அச்சத்தோடையும் பயத்தோடையும் நம்ம அங்க நின்றுட்டு இருப்போம். நம்மளுக்கு நம்ம நம்மளுடைய இறைவன் நம்மளை இவ்வளவு கண்காணிப்பாளராகவே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பொழுதுக்கு நம்ம நினைப்போம். ஆனா நம்மளுடைய இறைவன் நமக்கு ஒரு சிறிதளவு கூட அநியாயம் செய்யப்பட மாட்டான். நம்ம நம்மளுக்கு ஒரு சிறிதளவு கூட நம்ம அநியாயம் செய்யப்பட மாட்டோம். நம்ம என்ன நல்லது செஞ்சிருந்தாலும் ஒரு சின்னதா ஒரு வழியில கிடக்குற ஒரு கல்லை தூக்கி நம்ம ஓரத்துல போட்டுட்டு போயிருந்தா கூட அதுக்கு கூட நமக்கு ஒரு நற்கூலி நம்மளுக்கு நிச்சயமா அதுல கிடைச்சிருக்கும். அதனால நம்ம
நம்ம இந்த உலகத்திலேயே நம்ம எவ்வளோ நம்மளால முடியுமோ நம்ம நன்மையை செஞ்சுக்கிட்டு, நம்ம தவறுகள் செய்றதுலேருந்து நம்மள வந்து தற்காத்துக்கணும். ஏன்னா, அந்த மறுமை நாள்ல வந்து மனிதனுக்கு உதவி செய்வதற்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. இறைவனுடைய பிடியிலிருந்து நம்ம வந்து தப்பிக்கவே முடியாது. நம்மளுடைய கணவரோ, நம்மளுடைய குழந்தைகளோ, இல்ல நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுடைய பெற்றோரோ, ஒரு அண்ணனோ, தம்பியோ யாருமே யாருக்குமே உதவி செய்ய மாட்டாங்க அந்த நாள்ல. அவங்களுக்கே அவங்களுடைய செய்த நன்மைகள் பத்தாம இருக்கும். யாருக்குமே நம்மளால உதவி செய்யவும் முடியாது. யாரும் உதவி செய்யவும் பட மாட்டாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும், நம்மளால எவ்வளவு நன்மைகள செய்ய முடியுமோ, அவ்வளவு நன்மைய நம்ம இன்ஷா அல்லாஹ் சேர்த்து வச்சுக்கொள்வோம். அன்னைக்கு நம்மளுக்கு கடைசி நாள். அந்த நாளுக்கு பிறகு நமக்கு சொர்க்கம் நம்ம நல்லது செஞ்சிருந்தா, நம்மளுக்கு சொர்க்கம் கிடைக்க போது. நம்ம கெட்டது செஞ்சிருந்தா, நமக்கு வந்து நரகம் கிடைக்க போகுது. அதனால நம்மளால முடிந்த வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் ஒரு சின்ன நன்மைய கூட நம்ம விட்டுடாம, அந்த எல்லா நன்மையையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் செஞ்சுக்கிட்டு வரணும். அடுத்து இறைவன் வந்து ஒரு முக்கியமான பொருள் மீது தான் வந்து சத்தியம் செய்து சொல்வான். ஆ அடுத்து சொல்றான் பாருங்க, திரும்ப திரும்ப மழையை வருவிக்கும் தொடுவானத்தின் மீதும், பொற்பூண்டுகள், தாவரங்கள் முளையிடப் பிளக்கும் பூமியின் மீதும் சத்தியமாக. அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி இந்த திருக்குரான் வசனம் வந்து மெய்யானது தான். அது பொய்யானது அல்ல. இது வந்து ஒரு கட்டுக்கதையோ, புராணங்களோ அல்ல. இது நன்மை, தீமையை பிரித்து சொல்லக்கூடிய ஒரு என்னுடைய சொல்லாகும். அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த வசனங்கள்ல சொல்லியிருக்கான். இஸ்லாத்த பத்தி தவறாக புரிந்து கொள்பவங்க இருக்காங்க. அவங்க இத பத்தி நம்ம வந்து குர்ஆன படிச்சு பார்த்தாங்கன்னா, அதோட விளக்கங்கள் புரியும். நன்மை எது? தீமை எது? அப்படின்னு அல்லாஹ் இதுல வந்து பிரிச்சு சொல்லியிருக்கான். நம்ம வாழ் நம்ம வாழ்வதற்கு வந்து நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத நீங்க இது மாரி வாழ்ந்துக்கங்க. நான் உங்கள படைச்சுட்டேன். இந்த குர்ஆனையும் உங்களுக்கு எப்படி வாழணும்னு இதுல சொல்லிக் குடுத்துருக்கேன். அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனங்கள சத்தியம் செய்து சொல்கின்றான். இந்த குர்ஆன் வந்து இறங்கியிருக்க சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எல்லார்ட்டயும் அல்லாஹ் சொன்ன செய்திகள வந்து பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லார்ட்டயும் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி எடுத்து சொல்லிக் கொண்டு இருக்கிறப்ப, அங்க உள்ள அங்க உள்ள இஸ்லாத்தை வெறுக்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு பல மாதிரி தொல்ல குடுத்தாங்க. அ இவர் சொல்றதெல்லாம் வந்து பொய்யி, இறைவன் சொல்லும் வார்த்தை அல்ல. இது வந்து ஒரு கட்டுக்கதை. இது வந்து ஒரு புராணம். இது வந்து இவரா இவருக்கு மூளை மழுங்கிடுச்சு. அதனால இவர் இப்படியெல்லாம் பரப்புரை செய்றாரு. இதெல்லாம் நம்பாதீங்க. அப்படின்னு சொல்லி அந்த அவங்க இஸ்லாத்த பத்தி சொல்றப்ப, அத தடுக்கிறதுக்கு பல மாதிரி சதி வேலைகள்லாம் அங்க உள்ள மக்கள் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப வந்து எப்படியும் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச போறாங்கன்னா, அதுக்கு முன்னாடியே அங்க போயிட்டு, இவர் பேச வருவாரு. இவர் பேச்செல்லாம் நீங்க கேட்காதீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போயி கெடுத்து ஒரு நல்ல பெரிய சதி வேலைகள்லாம் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அங்க உள்ள காஃபிர்கள். இது மாரி காலகட்டத்தில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலையோடு இருந்தாங்க. இவங்க நம்மள ரொம்ப எதிர்க்கிறாங்களே! நம்ம இத எப்படி மத்தவங்கள்ட்ட எடுத்து சொல்றது? அப்படின்னு இப்படிலாம் சூழ்ச்சி செய்றாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து என்ன செய்யுதுன்னே புரியல. அந்த மாரி ஒரு கவலையில இருந்தாங்க. அப்போதான் இறைவன் சொல்கின்றான், அவங்களுடைய தீய எண்ணத்தையும், திட்டத்தையும், சூழ்ச்சிகளையும் நான் வந்து நன்கு அறிஞ்சிருக்கிறேன். அதனால அவங்க வந்து திட்டம் போடுறாங்க. உங்கள எப்படி அவங்கள சந்திக்க விடாம தடுக்கணும் அப்படின்னு, அவங்க திட்டம் போட்டு சூழ்ச்சி செய்றாங்க. அது மாரி அதுக்கு மேல நானும் வந்து திட்டம் போடுவேன். நானும் சூழ்ச்சி செய்வேன். அதனால நீங்க வந்து கவலைப்படாதீங்க. கொஞ்ச நாளைக்கு வந்து பொறுமையா இருங்க. நீங்க பொறுமையா இருங்க. அது அது கொஞ்ச நாள் கொஞ்சம் அவகாசம் குடுங்க. நீங்க அவசரப்பட்டு நீங்க எதுவும் செஞ்சிட வேணாம். அந்த மாரி செய்றவங்கள நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து இறைவன் வந்து ஆறுதல் சொல்லியிருக்கலாம். இந்த வசனங்கள்ல. நபியே, நீங்க வந்து அவர்கள தண்டிக்கும் விஷயத்துல நீங்க வந்து அவசரப்பட்ற வேணாம். நீங்க வந்து அவசரமா முடிவெடுத்து அவங்கள வந்து தண்டிச்சிட வேணாம். நீங்க வந்து பொறுமையா இருங்க. நான் வந்து அவங்கள பார்த்துக்கிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்கள்ல அல்லாஹ் வந்து வாக்குறுதி சொல்கின்றான். இத்துடன் இந்த அத்தாரிக்குடைய வசனங்கள் வந்து நிறைவு பெறுகின்றது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்து இன்னும் ஒரு வசனங்களுடன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.